ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி ஸ்பெஷல் அடுத்ததா இன்னைக்கு அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நாங்க நெறைய வீடியோ பார்த்துட்டோம். நீ என்னம்மா புதுசா சொல்ல போறேன்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. இது பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்ற அளவுக்கு தாங்க நெறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே உங்களுக்கு பொறுமையா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல. வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதிரசம் செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இது சாதாரணமான நார்மல் பச்சரிசி தான். எல்லாரும் மாவு பச்சரிசியில தான் அதிரசம் வரும்னு சொல்லுவாங்க. நான் சாதாரண பச்சரிசியில தான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். நான் இன்னைக்கு டம்ளர் கணக்குலயே எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். ஈஸியாவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இத ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊத்தி 4, 5 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அரிசி மேல வெள்ள கலர்ல மாவு மாதிரி இருக்கும். அதெல்லாம் போறது அளவுக்கு நல்லா திருகி வாஷ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்ட பிறகு இத ஒரு மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சு மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊறட்டும். 8 மணி நேரம் ஊறின பிறகு பார்ப்போம். இப்ப பாருங்க 8 மணி நேரம் ஆகியிருக்கு. நல்லா ஊறியிருக்கு. இத வெயில்ல காய வைக்கணும்லாம் அவசியம் இல்லங்க. தண்ணி மட்டும் வடிச்சுட்டு ஃபேனுக்கு கீழயே ஒரு துணிய பரப்பிட்டு அதிலேயே காய வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷத்துக்குள்ள காஞ்சா கரெக்ட்டா இருக்குங்க. ரொம்பவும் காஞ்சிரக்கூடாது. அரிசியில கொஞ்சம் ஈரத்தன்மையோட இருந்தா தான் அதிரசத்துக்கு நல்லாருக்கும். இப்ப இது மாதிரி ஒரு துணிய பரப்பிட்டு, தண்ணி வடிச்சுட்டு அரிசிய மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரப்பி விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கையில பார்க்கும்போது, கையும் ஈரமா இருக்கும். அரிசியும் நம்ம கையில ஒட்டி பிடிக்கும். இது முதல் பக்குவம். எந்த அளவுக்கு காயணும்ன்றத திரும்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது காயட்டும். அதுக்குள்ள நம்ம பாகுக்கு வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே பாகு வெல்லம் தான் அதிரசம் செய்ய பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு சாதாரணமான மண்டை வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இத தான் இன்னைக்கு நான் அதிரசம் செஞ்சு காமிக்க போறேன். அதே மாதிரி நீங்க வெல்லத்த உடைச்சிட்டு நீங்க அளக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது சரியான அளவுகள் வராது. ஏன்னா நம்மள டம்ளர் கணக்குல தான் எடுத்திருக்கோம். கிராம் கணக்குல எடுக்கல. அதனால இது மாதிரி கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி செதுக்கிக்கோங்க. இப்ப நம்ம அளக்கும்போது நமக்கு கரெக்ட்டா கிடைக்கும். 1 கப்பு அரிசிக்கு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். சரியான அளவு இது. இது மாதிரி நம்ம பொடிச்சு சேர்க்கும்போது தான் அளவும் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப 20 நிமிஷம் ஆகியிருக்கு. இப்ப பாருங்க, அரிசி நம்ம கையில ஒட்டுது. ஆனா, நம்ம கையில ஈரம் இல்ல. இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல இத மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. நான் கொஞ்சமான அளவு எடுத்திருக்கதா மிக்ஸிலயே அரைச்சுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்க அதிகமான அளவு செய்யும்போது மில்லுல கூட அரைச்சுக்கலாம். அரைச்சுட்டு எடுத்துட்டு வந்து சலிச்சுக்கோங்க. கட்டாயமா சலிச்சு தாங்க பயன்படுத்தணும். மாவு நைஸா இருந்தா தான் நல்லா வரும். நம்ம அதிரசம் செய்யறதுக்கு மாவுல கொஞ்சம் ஈரத்தன்மையோட இருந்தா தான் நமக்கு நல்லா வரும். அதனால இது மாதிரி நீங்க ஜலிச்சிட்ட பிறகு இந்த மாவ திறந்து வைக்காதீங்க. காஞ்சிறக்கூடாது. இத நல்லா மூடி வச்சுருங்க. நம்ம பாகு எடுக்கிற வரைக்கும் இது மூடியே இருக்கட்டும். இப்ப அடுப்புல ஒரு கடாய வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல எடுத்து வச்சிருக்க 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லத்த சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே டம்ளர்லயே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் வெல்லம், 1/4 டம்ளர் தண்ணி. இதாங்க இதோட ரேஷியோ. இந்த ரேஷியோல செஞ்சு பாருங்க. பிகினர்ஸ் கூட சூப்பரா செஞ்சிடலாம். இப்ப கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப நான் டைரக்ட்டா பாகுபதம் எடுக்க போறது கிடையாது. இதுல கல், தூசி ஏதாவது இருக்கலாம். அதனால நான் இத வடிகட்டிட்டு தான் பயன்படுத்திக்க போறேன். அதனால இப்ப இது கரைஞ்சு வந்தா மட்டும் போதும். இப்ப இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்லயே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம இதோடயே சேர்த்துட்டு வடிகட்டிட்டோம்னா, அதிரசம் நம்ம தட்டும்போது அது கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா இந்த திப்பிகள் ஏதாவது அதுல இருக்கும்போது நமக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். அதனால இந்த வெல்லத்தோடயே சேர்த்து நான் கொதிக்க வச்சுக்கிறேன். வடிகட்டும்போது எல்லாமே அதிலேயே ஃபில்டர் ஆகி கிடைச்சிரும். இப்ப அடிகனமான ஒரு கடாய் எடுத்திருக்கேங்க. இதுல தான் நான் பாகு எடுக்க போறேன். நீங்க எதுல பாகு எடுக்கிறதா இருந்தாலும் சரி,
ஆனா அது வந்து அடி கனமானதா இருக்கட்டும். அப்பதான் நமக்கு பாகு எடுக்க வசதியா இருக்கும். இப்ப பாருங்க அந்த ஏலக்காய், சுக்கு பொடி எல்லாமே நம்ம வடிகட்டி எடுத்துட்டோம். நான் ஒரு 3 ஸ்டேஜ்ல உங்களுக்கு பாகு எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி தரேங்க. இத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே சூப்பரா எடுத்துடலாம். 100% ஃபெயில் ஆகாது. பக்கத்துல ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, பாகு செக் பண்றதுக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். தண்ணீல லைட்டா கரையுது. ஆனா கையில எடுக்க வரல. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்ப இன்னும் நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்ப இது செகண்ட் ஸ்டேஜ்ல காமிக்கிறேன் பாருங்க. இப்ப தண்ணீல கரையல. கையில எடுக்க வருது. ஆனா நமக்கு உருட்ட வரணும். உருட்ட வரல. இத பாருங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். கையில எடுத்துட்டோம். ஆனா உருட்ட வரல பாருங்க. இது செகண்ட் ஸ்டேஜ். எல்லாருமே இந்த ஸ்டேஜ்ல தான் தப்பு பண்ணிடுவாங்க. அது கையில எடுக்க வந்ததும் என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா இருக்குன்னு நெனச்சுட்டு, இந்த ஸ்டேஜ்லயே பாகு ரெடி பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடாது. இது இன்னும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துல ரெடி ஆகிடும். 3வது ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு பாகு பார்க்கும்போதே தெரியும். நல்லா திக்காகி வந்திருக்கு. நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சு தாங்க பாகு செக் பண்ணணும். ஏன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம்னா. இப்ப அழகா கையிலயும் எடுக்க வருது, உருட்டவும் வருது பாருங்க. தள தளன்னு இருக்கணும் இது மாதிரி. தக்காளி பழம் மாதிரி இருக்கணும். கல்லு மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் பர்ஃபி மாதிரி ஆகிரும். உடனே இம்மீடியட்டா கேஸ் ஆஃப் பண்ணி கீழ இறக்கி வச்சுக்கோங்க. நான் தட்டுல இருந்த மாவ ஒரு பவுலுக்கு மாத்திக்கிட்டேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா, கட்டாயமா கொஞ்சம் கொஞ்சமா மாவு போடுறதுக்கு கூட ஒரு ஆள் வச்சுக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும். எனக்கு அனுபவம் இருக்கிறதுனால நானு மொத்தமா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நானு கலரிக்கிறேன். அதே மாதிரி கடாயம் ரொம்ப சூடா இருக்குங்க. பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் நீங்க. கைவிடாம கலரிக்கிட்டே இருக்கணுங்க. இல்லன்னா இறுகி பிடிச்சிரும். சட்டுன்னு இறுகிடும் பாகு. நீங்க கட்டாயமா பிகினர்ஸா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாவே சேர்த்து கலரிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பக்குவம் வரும். பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்ப இத நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்க போறேன். இந்த ஸ்டேஜ்ல நீங்க இத அப்படியே கொஞ்சமா மாவு எடுத்து வெளிய வச்சு பெசஞ்சிட்டு, நீங்க அப்படியே அதிரசம் செய்யவும் ரெடி பண்ணிடலாம். ஆனா நான் இன்னைக்கு 12 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் செய்ய போறேங்க. கடாயில கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு. இந்த பவுலுக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு, நான் 1 ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா முழுமையா ஆற வச்சிடலாம். முழுமையா ஆறுன பிறகு தாங்க இத மூடி வைக்கணும். இப்ப 12 மணி நேரம் ஊறட்டுங்க. அப்புறமா செய்யலாம். இப்ப பாருங்க 12 மணி நேரம் ஆகியிருக்கு. மாவு நல்லா ஊறி சூப்பரா வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு கொஞ்சம் கல்லு மாதிரி மாவு இருக்கு, டைட்டா இருக்கு அப்படின்னா, கொஞ்சமா நீங்க காய்ச்சாத பால் எடுத்து அத ஊத்தி கொஞ்சம் பெசஞ்சுக்கலாம். நல்லா வந்துரும். பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப தள தளன்னு ஆகிருச்சு அப்படின்னாலும் பயப்பட தேவையில்ல. வீட்ல அரிசி மாவு வச்சிருப்பீங்க இல்லையா? அதுலேருந்து 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லாவே வரும். சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சுட்டு நீங்க அதிரசம் செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, சூப்பரா வந்துரும். நான் சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்க கரெக்ட்டா அடுத்தடுத்த ஸ்டேஜ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, 100% ஃபெயில் ஆகாம சூப்பரா வருங்க. இப்ப இத பவுல்ல இருந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா பெசஞ்சுக்கலாம். நம்ம பாகு எடுத்து அப்படியே தான் வச்சிருக்கோம். பெசையவே இல்ல. இப்ப தான் பெசைய போறோம். நல்லா இது மாரி பெசஞ்சு குடுத்துட்டு, எந்த அளவுல அதிரசம் செய்ய போறோமோ, அந்த அளவுக்கு உருண்டைகளா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க வாழை இலை இல்லன்னா ஒரு கவர்ல கூட வச்சு தட்டிக்கலாம். நான் 2துலயும் செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு,
மேல் பக்கம் மூடிட்டு, ஒரு சின்ன நல்ல ஃப்ளாட்டா இருக்கிற மாரி கப்பு இல்லன்னா இது மாரி தட்டு எடுத்துக்கோங்க. ஜென்டிலா ஒரு பிரஸ் பண்ணீங்கனாலே போதுங்க. சூப்பரா வந்துரும். இவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப மெலிசாவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. இந்த சைஸ்க்கு இருந்தா கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப வாழை இலையிலும் தட்டி காமிக்கிறேன் பாருங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இது மாதிரி நம்ம ஈஸியா தட்டிடலாம். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. இப்ப அடுப்புல கடாய வச்சிருக்கேன். கடாயில நான் இன்னைக்கு கிரவுண்ட் நட் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க சேர்க்க போறேன். நீங்க நல்லெண்ணெயில கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நெய்யில கூட பொரிக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்ல தாங்க இருக்கணும். ஹை ஃப்ளேம்லயும் இருக்கக்கூடாது. போட்ட உடனே இது கலர் மாறிடும். அப்புறம் உள்ள வேகாது. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எழும்பி வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. சூப்பரா நம்ம பாகு எடுத்த விதமும் நல்லா இருக்கு. இப்ப திருப்பி போட்டுக்கோங்க. இது சீக்கிரமே வெந்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்ல. மொத்தமே ஒரு 3 நிமிஷம் இருந்தா போதும். எண்ணெய் சலசலப்பும் அடங்கிருச்சு பாருங்க. அவ்வளோதான். இது வந்திருக்கு. இப்ப இத எடுத்துடலாம். இத எடுத்துட்டு இன்னொரு கரண்டி வச்சு இது மாரி பிரஸ் பண்ணீங்கன்னா, இதுல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வெளிய வந்துரும். சூப்பரா. அப்படி பூரி மாதிரி எழும்பி வந்திருக்கு பாருங்க. பாகு எடுக்கிற விதத்த பொறுத்து தாங்க. இந்த ஸ்டேஜ் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டாங்களே, அதிரசம் சூப்பரா வந்துருங்க. இது மாதிரி உப்பலா வரணுங்க பூரி மாதிரி. இப்ப அதிரசம் பிழியிற கட்டையில கூட இத வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாதவங்க முதல்ல காமிச்ச மாதிரி கரண்டிய வச்சு பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்ப எண்ணெய் சலசலப்பு அடங்கிருச்சு. இது வெந்துருச்சு. இந்த கட்டையில சேர்த்துட்டு மேல ஒரு கட்டைய வச்சு ஜென்டிலா பிரஸ் பண்ணுங்க. ஓவரா பிரஸ் பண்ணீங்கன்னா சூடா இருக்கிறதால மாவு வெளிய வந்துரும். அவ்வளோதாங்க. இதுல இருக்கிற எக்ஸஸ் ஆயில்லாம் அது வெளிய எடுத்துரும். சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. இது மாதிரி சுலபமா நீங்க செஞ்சு இந்த தீபாவளிய கொண்டாடுங்க. நல்ல கிரிஸ்பியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்குங்க. ஒண்ணு பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி லேயரா வந்திருக்குன்ட்டு. இது மாதிரி லேயரா வந்தாலே சூப்பரா வந்திருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி லேயர் வரணுங்க. அப்பதான் நல்லாருக்கும். அதிரசம் சாஃப்ட்டாவும் இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க குக் வித் சுஜின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மினிமம் குவான்டிட்டில செய்யும்போது மேக்ஸிமம் லவ்வோட செய்யும்போது சமையல் சுவையாவே இருக்கும். நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.